மூன்றாவது முத்திரை என்று சொல்லப்படுகிற உணவு பஞ்சம் இப்போ போயிட்டு இருக்குது. இன்னும் பெரிய அளவில் இருக்கும். நம் காலத்தில் 2023 அது ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் உணவு பஞ்சம் உச்ச லெவலில் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகள் பஞ்சத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்குது, போயிட்டு இருக்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நாம் அதை கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பஞ்சம் இப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது இந்த 4 வகையான ஒரு காரியங்கள் பூமியிலே ஒரு சேர நடக்கும். இது எதற்காக இந்த நாளும் நடக்குதுன்னா, மிகப்பெரிய அளவில் பூமியிலே மரணத்தை கொண்டு வருவதற்காக. அதாவது சங்காரம் மிகப்பெரியதாக பூமியில் இருக்கும். இந்த 4 வகையான காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்று பஞ்சத்தினாலும், இன்னொன்று சாவினாலும், 4வது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அப்படின்னு இருக்கு. இந்த 4 வகையான பேரழிவுகள் அல்லது 4 வகையான சம்பவங்கள் அடுத்தபடியாக நடக்கும். இந்த 2ஆம் உலக யுத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹிஸ்ட்ரியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிட்லருடைய நாடு பிடிக்கிற ஆசை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் 1920களில் ஆரம்பித்ததான பஞ்சம், இன்னும் சொல்லப்போனால் அப்பொழுது வல்லரசாக இருந்தது இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்தில் இருந்ததான ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள் எல்லாம் பெருமளவில் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உலகம் முழுக்க ஆரம்பித்து அதனுடைய விளைவாகத்தான் 2ஆம் உலக யுத்தம் வந்தது. அதுலேயும் 1930 இங்கிலாந்துடைய பண மதிப்பே போயிடுச்சு. அந்த பவுண்டு போயிட்டு இப்போ இருக்க டாலர் வந்துச்சு. இது வந்தது எப்போனா 1931. அந்த 10 வருஷத்து பஞ்சம் இங்கிலாந்தை வல்லரசிலிருந்து தள்ளி அமெரிக்காவை வல்லரசாய் மாற்றியது. அதற்கு இடையிலே ஒரு யுத்தம் தேவைப்பட்டது. அதான் 2ஆம் உலக யுத்தம். இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ எதுக்கு இது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, சாலமன் சொல்வது போல் முன்பு எது இருந்ததோ அதே தான் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று, உணவு பஞ்சம் பர்டிகுலராக உலகளாவே போயிட்டுருக்கு. எல்லா நாடுகளிலும், கென்யா, சூடான், இந்த மாதிரி நம்ம போன்ற நாடுகளில் உணவு விலை ஏற்றம் எல்லாம் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி கூட பிரதர் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மாவு விலை ஏறி போச்சு போல், உங்கள் கவர்மெண்ட் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதில் அப்படி தானே 25% 35% 100% வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சப்சிடரி கொடுத்த மாவு விலையை என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எல்லா நாட்டிலையுமே நடக்குது, இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே நடக்குது. ஸோ அந்த பஞ்சத்தினுடைய விளைவாக இப்போ வரப்போகிறது தான் 3ஆம் உலக யுத்தம், 3rd வேர்ல்டு வார். இதை குறித்து நாங்கள் ரொம்ப நாட்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்று வரப்போகிறது. அது உலகத்தினுடைய சரித்திரத்தையே தலைகீழ மாற்றிடும், மிகப்பெரிய அளவில் காரியத்தை மாற்றிடும். இப்போ 1ஆம் உலக யுத்தம் மாற்றின மாதிரி 2ஆம் உலக யுத்தம் மாற்றின மாதிரி இது ஒன்று வரப்போகுது. இப்போ பெரும்பாலும் நான் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் எத்தனாலும் சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல, பெரும்பான்மையாக நம்ம வேதத்தையும் சபையையும் ஒன்லி உலக ஆசீர்வாதத்தினுடைய போக்காக மட்டும் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். ஒன்லி பிளெஸ்ஸிங்குரிய இடம் தான் சபை. பைபிள் ஒரு பிளெஸ்ஸிங் புக்கு. செய்திகள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும், காதுகள் கேட்குறதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படின்னா பைபிளில் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறுத்தியிருக்கலாம். அப்புறம் ஏன் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு? இதெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இன்னும் சொல்லப்போனால் தீர்க்க தரிசனத்தில் 20% நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய 2ஆம் வருகைக்கான தீர்க்க தரிசனம் தான். 20% டோட்டல் பைபிளில் சொல்லப்பட்டதில். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலகட்டத்துக்குரியது பைபிளில் இருக்குது. ஆனால் நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் அதை அப்படியே அந்த சப்ஜெக்டை தள்ளிட்டோம். அதுவும் குறிப்பாக இப்போ தான் தள்ளிட்டோம். இந்த ஒரு தலைமுறை ஒரு 40 வருஷமாகத்தான் அதை தள்ளிட்டோம். நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை குறித்து தான் அதிகமாக பேசினார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன், நீங்கள் யாரும் அதை நெகட்டிவாக நினச்சிடாதீங்க. ஆதி காலத்திலேருந்து ஒரு 2000 வருஷம் சபை சரித்திரத்திலேருந்து ஒரு 300-400 வருஷம் கழிச்சு, அப்போஸ்தலர்கள் உருவானதுலேருந்து அவங்களோட காலத்திலேருந்து ஒரு 400 வருஷம் கழிச்சு, 300 வருஷம் கழிச்சு, 333க்கு பிறகு அந்த முதல் 3 வருஷம் சபை கட்டடத்துக்குள் வரவே இல்லை. சபை என்ன செய்யலை, கட்டடத்துக்குள் வரல, வீடுகளுக்குள்ளேயே அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது சபைக்கு இடம் வாங்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆஸ்தியை விற்று கொண்டு எங்கே வச்சான், அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அப்போஸ்தலர் காலத்தில் கூட இல்லை, இயேசு காலத்திலையுமே ஆஸ்திகளை விற்று இயேசுக்கிட்ட கொடுத்தவங்க இருக்கிறாங்க. லூக்கா 8:2 இருக்கு, ஆஸ்திகளை விற்று அவர்கிட்ட கொண்டு ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போஸ்தலர்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் விற்று மொத்தமாக கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்படி வைத்தபோது ஏன் அவர்கள் சபைக்கு இடம் வாங்கவில்லை? ஏன் எதுக்கு ஒன்றுக்குமே அவங்க என்ன செய்யலை? இடம் வாங்கவே இல்லை. அன்றைக்கி அவங்க எல்லா வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். என்ன ரீசனாக இருந்திருக்கும்? அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்படி தான் போச்சு. 333 வரைக்கும் இப்படியே தான் போச்சு. அதற்கு பிறகு சபையினுடைய ஸ்ட்ரக்சரல் மாறுது. எப்படி மாறுதுன்னா, சபை நாம் தான் சபை என்பது போய் கட்டடம் தான் சபை என்கிறதான வேறொரு காரியத்துக்குள் நுழைகிறது. ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள சபை. அதற்கு பிறகுதான் இந்த சபையினுடைய கட்டட சபைகள் எல்லாம் பெருசாக வர தொடங்கியது. ஆனால் அப்பவும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்போ நம்ம பெந்தகோஸ்தேக்காரங்கன்னு சொல்றாங்க, அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அப்பையும் அவர்களைப் போல அவர்கள் என்ன செய்யவில்லை? எதையுமே செய்யவில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள போகவே இல்லை. இன்னைக்கும் நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே கொட்டா போட்டு ட்ரம் அடிச்சிட்டு இருந்த காலம் தான் இருந்துச்சு. ஏன் இவங்களால வாங்க முடியாதா அப்படின்னா வாங்க முடியும். இப்போ வாங்க முடிஞ்சிருக்குது இல்லை? ஏன் அப்போ வாங்க முடியாதா? கிட்டத்தட்ட 2000 வருஷமாக வாங்கவே இல்லையே. ஏன் வாங்கலைன்னா வாங்க முடியாத சூழ்நிலையால? அப்படிலாம் கிடையாது, வாங்க முடிஞ்ச சூழ்நிலாம் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணது முழுக்க முழுக்க தன்னுடைய சரீரத்தை குறித்து, இந்த சபையை குறித்து. அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வேணாலும் வருகை வரும், எந்த நிமிஷமும் கர்த்தர் வந்துடுவார். அதிலேயே அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தங்களை சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அவங்க கவலையே படலை. இப்போ என்ன, அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மற்ற ஆர்கனைசேஷன் டினாமினேஷன்லாம் அவங்க இடங்கள் வாங்கி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சபையை கட்டடமாக கட்டிட்டாங்க. அப்போ உள்ள பரிசுத்தவான்கள் கூட அதை பெருசாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கவே இல்லை. அவங்கள பார்த்து இவங்க பொறாமப்படவே இல்லை. அவங்கள மாதிரி இவங்களும் கட்டணுங்கிற ஆசை வரவே இல்லை. அவங்க முழுக்க முழுக்க ஆவியிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க ஆவியில கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் இப்போ கடைசி 40 வருஷமா சபையினுடைய நோக்கம் என்னவா மாறிடுச்சு? அந்த இடத்துக்கு போயிருச்சு. ஓ, அவங்களாம் அறிவாளிகள். யாரு அவங்க? அப்போ இந்த 1900 வருஷமா இருந்த பரிசுத்தவான்கள் அறிவில்லாதவர்கள். இந்த 40 வருஷமா இருக்கிறவர்களுக்கு தான் என்ன இருக்கு? அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுது. நம்ம நாலேஜ் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இவங்க எல்லாம் அந்த கட்டட சபைகளுக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருடைய விஷன் தரிசனத்தில் ஒன்று என்னன்னா, இடம் வாங்க வேண்டியது. இடம் வாங்க தரிசனம் இல்லாத ஊழியமே கிடையாது. எந்த ஊழியத்தை எடுத்துக்கோங்க, சொந்த இடம் வாங்கணுங்கிறது ஒரு தரிசனமாக மாறிடுச்சு. அந்த காலகட்டத்தில் பரிசுத்தவான்கள் இடம் வாங்கலையானா இடம் கொடுத்தாங்க. கொண்டு போய் இப்போ யார்கிட்ட கொடுத்தாங்க? பேதுருக்கிட்ட கொடுத்தா மாதிரி கொடுத்தாங்க. அவங்க அதை ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. இடம் வாங்குறதையும் நான் குற்றமாக அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அது தரிசனமாய் மாறக்கூடாது. அதுக்காக தான் ஊழியங்கிற மாதிரி மாறக்கூடாது. அதுக்காக பிரசங்கம் மாறக்கூடாது. அதுக்காக ஜனங்களை சுரண்டுறது மாறக்கூடாது. அது அப்படி மாறிடுச்சு இந்த 40 வருஷமா. அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற இத்தனை விஷயங்களை குறித்து பேசுறதை விட்டுட்டு வெறும் ஆசீர்வாதத்தை குறித்து பேச தொடங்கி விட்டார்கள். ஏன்னா பேசினா தான், ஆசீர்வாதத்தை பற்றி பேசினா தான் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுறீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக மாறினா தான் நாங்கள் மாற முடியும் இல்லையா? நீங்கள் மாற மாற நாங்களும் என்ன செய்வோம்? மாறுவோம். வெறும் 100 ரூபா உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்களுக்கு 10 ரூபா தானே கொடுப்பீங்க. நீங்கள் 1000 ரூபாய்க்கு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 100 ரூபா கிடைச்சிரும்ல. அப்போ இதில் என்ன வேண்டியிருக்குன்னா, கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்க வேண்டியிருக்கு. அது உருகி நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் உங்களை பெரிய ஆள் ஆக்க வேண்டிய கண்டிஷனுக்கு வந்துட்டோம். சும்மா இருக்கிறவங்களை பலிக்கு பெருக சொல்லிட்டோம். நீங்கள் தப்பாக வேற புரிஞ்சுக்கிட்டு வேற விதமாக பலிக்கு பெருகி வாக்கிங் வேற போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ இப்படி ஆகி போய் சபை மிக முக்கியமான கடைசி காலத்தினுடைய சத்தியங்கள். கடைசி கால சத்தியம்னா இப்போ இன்னொரு குரூப் வேறு என்ன சொல்லி தெரியுதுன்னா, இந்த ஆள் ஏன் கடைசி காலம் ஜனங்களை ஏமாத்துறா, கடைசி காலத்தை உள்ள ஏன் சொல்லணும், அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு. அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுருங்க. சரி, நான் தான் ஏமாத்துறேன்னு விட்டுருங்களேன். சும்மா ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 49:1 வாசிங்க. ஆதியாகமம் 49:1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். எந்த நாட்களில் சொன்னது யாரு? ஆதி முற்பிதாக்கள்ல 3 பேர்ல ஒருத்தன் சொல்றான், கடைசி நாட்களில் சம்பவிப்பதை நான் உனக்கு சொல்லுவேன். அப்ப கடைசி நாட்களை பத்தின அறிவு யாருக்கு இருந்துச்சு? யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணாருன்னு இருக்கு. அப்ப நியாய தீர்ப்பை குறித்த பிரசங்கம் யாருக்கு இருந்துச்சு? அது ஒரு எந்த நியாய தீர்ப்பை சொல்றா தெரியுமா? 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அர்மேகதான் யுத்தத்தை பத்தி பேசுறாரு. நோவா காலத்துல வந்து ஜலப்பிரளயம்,
அவர் பேசுறது 1000 பரிசுத்தவான்கள்னா அது நோவா காலத்தில் வர்றது, சாரி அர்மேகதான் யுத்தத்தில் வர்றது. அதை பற்றின அறிவு அவங்களுக்கு அன்றைக்கி இருந்துச்சு, அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு இருக்கு. இன்னும் கடைசி காலத்தை நம்ம தான் குத்தகை எடுத்துட்டு பேசுகிற மாதிரி திட்டுறான். அந்த காலத்தில் இருந்து ஏனோக்கில் இருந்து நோவாவில் இருந்து எலிசா கேட்குறாரு கேயாசியை பார்த்து, ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது ஏன் காலமான்னு கேட்டாரு. அது என்ன காலம், இது காலமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மேசியாவின் வருகைக்கு அப்பவே காத்திருந்தாங்க, அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கடைசி காலத்தை பத்தின அறிவு சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 30 வருஷத்துல பிசாசு அழகா அப்படியே தூக்கிட்டான். அதனுடைய விளைவு என்ன? இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறதை நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி எழுதி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஓடிட்டு இருக்காமல வண்டியில பஸ்ஸில், அப்படி போறவங்க கூட வாசிக்கத்தக்கதாக என்ன செய்யணுமா? எழுதி போடு. ஏன்னா அவ்வளவு அர்ஜென்ட்டான விஷயங்கள் நடைபெறுகிறது. நாம் இந்த கான்சன்ட்ரேஷன் இதில் பண்ணவே இல்லை. 3வது முத்திரையை தாண்டிட்டோம், கிட்ட வந்துட்டு 3வது முத்திரைக்குள்ள போயிட்டே இருக்கிறோம், நடந்துகிட்டே இருக்கு சம்பவம். இவைகளை தாண்டி இப்போ நாம இந்த பஞ்சங்கள், அதாவது இப்போ நம்ம சொல்ற உணவு பஞ்சம், இது உச்சத்துக்கு வரும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க வாசித்ததான 4 வகையான மிக முக்கியமான அழிவுகளில் முதலாவதாக அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டயத்தினாலும். பட்டயம்னா யுத்தம், யுத்தத்தும் வரப்போகிறது. எந்த யுத்தம் வரப்போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் நாளையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சிருவேன் இன்னைக்கு. பட்டயம் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் என்று சொல்லுகிறது. எது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம்? எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பற்பல ஜனங்களிலிருந்து பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்களின் தேசம். முதல் தடவை பார்வோன் கிட்ட இருந்து இவங்க வந்தாங்க. இது அப்ப எழுதப்பட்டது அல்ல, இது எசேக்கியேல் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போது எழுதப்படுது. 2வது முறை அவர்கள் செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்தாங்க. ஆனா அந்த தடவை பட்டயத்துக்கு நீங்களாகி வரல. கோரேஸ் ராஜாவே ஆலயம் கட்ட சொல்லி என்ன செஞ்சாரு? அனுப்பி வச்சாரு. அர்தசஷ்டா மன்னன் என்ன பண்றாரு? அலங்கம் கட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ அவங்க பட்டயத்துக்கு நீங்களாகி வரல, அதுவும் பற்பல ஜனங்கள் இருந்து வரல, எல்லாம் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தாங்க. பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்கள் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட வந்தவர்கள் தேசம் இஸ்ரவேல். எப்ப நடந்துச்சு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1918 இருந்து 48 வரைக்கும் நம்ம பார்த்தோம், முந்தல் நாள் பார்த்தோம். எல்லா நாட்டிலையும் அவங்களை அடிச்சாங்க. அதாவது ஐரோப்பா நாடுகள்லையும் சரி அல்லது ஆசிய நாடுகள்லையும் சரி அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அடிக்கப்பட்டு எல்லா நாட்டிலிருந்தும் பட்டயத்துக்கு நீங்களாகி, அதாவது ஹிட்லருடைய பட்டயத்துக்கு நீங்களாகி, ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின் பட்டயத்துக்கு நீங்களாகி, இத்தாலியில் முசோலியின் பட்டயத்துக்கு நீங்களாகி, ஏமன்ல இருந்து புறப்பட்டு, ஏமனி யூதர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட், அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. இப்படி எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் அங்கே வந்தார்கள். பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்களின் தேசத்தில். அப்புறம் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப கடைசி வருஷத்தில் வர வேண்டிய யுத்தம், யார் வரணும்? இந்த யுத்தத்துக்கு யார் வரணும்? பட்டயத்துக்கு நீங்களாகி இஸ்ரவேல் தேசம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் சொல்லும் போது இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று இல்லை, அடிமைத்தனத்துக்குள்ள போய் இருந்துச்சு, தனி நாடாகவே அது இல்லை. இப்ப இவங்களுக்கு விரோதமா வரணும். யார் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. இந்த தலைமையான அதிபதி அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனா இருக்கு. ஆக்சுவலா மூல பாஷையிலையும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, மலையாளத்திலையும் சரி, ஆங்கில வேதம் NKJV அல்லது KJV வெர்ஷன் இருக்குதா? உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இந்த மேலே போடுறீங்களே KJV வெர்ஷன் எதுவும் இருக்கா உங்ககிட்ட? NKJVல ரோஷுங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, அந்த வெர்ஷன் போடுங்க பார்ப்போம். NKJVன்னு நினைக்கிறேன். மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா யாராவது கையில்? இருப்பீங்களே, இல்லாமல் இருக்காதே. ஏறணும் உண்டோ விட இல்லை? ஓ, பியூர் தமிழ் சர்ச்சா நீங்க? ஒருத்தருக்குடைய மலையாள பைபிள் இல்லைங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி, ஓகே, ரைட்.
மலையாளிகளும் மலையாள பைபிளும் இல்லாத இடம் உண்டோ பூமியில்? சரி, இப்போ இல்லையா உங்க யார்ட்டையும் மலையாள பைபிள் இல்லையா? சரி, இங்கிலீஷில் இருக்கா? அங்கே இருக்கு பாருங்க. இல்லையே, என்கேஜேவியா போட்டிருக்கீங்க. த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. சரி, ஓகே. மலையாள வேதத்துலையும் இருக்கும். யார் வச்சிருக்காங்களா? படிக்கலாம், அதுக்கு தான் கேட்குறோம். த பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் இருக்குல்ல, என்ன வருஷன் அது? என்கேஜேவி தானே? அதான் என்கேஜேவி தான், அதுக்கு தான் சொன்னேன் என்கேஜேவி இருந்தால் போடுங்கன்னு. த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்த ரோஷுங்கிற வார்த்தை ஒன்று அதில் கொடுக்கணும். இந்த ரோஷுன்னா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொண்டாந்துட்டாங்க, தலைமையான அதிபதி அப்படின்னு சொல்லி. சில பேரை வந்து என்ன செய்யக்கூடாது? டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. இயேசுங்கிற பேரை என்ன செய்யக்கூடாது? டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இயேசுங்க வர இடத்துலலாம் ரட்சகர் ரட்சகர் இந்த மாதிரி இஷுவா மெஷியான்றதுக்கு என்ன அர்த்தமோ அதை போட்டு விட்டீங்கன்னா இயேசுங்கிற பேரே வராது தானே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ரஷ்யாவை குறிக்கப்பட்ட வார்த்தை. எப்படி ரஷ்யாவை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறத்துல இருந்து. இஸ்ரேல் மேல ஒரு புள்ளி வச்சு, எருசலேம்ல ஒரு புள்ளி வச்சு நேராக நார்த் பக்கம் அப்படியே கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது நேராக போய் மாஸ்கோல தான் நிற்கும், ரஷ்யாவில் தான் போய் நிற்கும். இது கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுத்தம் யாருக்கும் நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கும், ரோஷுங்கிறதான ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க வேண்டிய யுத்தம். ஆனால் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ரோஷும் இல்லை, ரஷ்யாவும் இல்லை. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் ரஷ்யான்னு சொல்கிறோம், தமிழில் சொல்லும் போது அல்லது இங்கிலீஷ்லேருந்து அப்படியே ரஷ்யாங்கிறோம். ரோஷேன்னு தான் இருக்கும், மலையாளத்தில் சொல்லும் போது ரோஷே அப்படின்னு தான் இருக்கும். சில இடங்களில் ரோஷ் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ரஷ்யாவுக்குரிய வார்த்தையை சொல்கிறேன் ப்ரொனன்சியேஷனில். நம்ம இங்கிலீஷில் தான் அது ரஷ்யா. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கே இங்கிலீஷில் என்கேஜேவியில் ரோஷன் இருக்கும், மலையாளத்தில் ரோஷேன்னு தான் இருக்கும். ஸோ இப்போது கடைசி காலத்தில் வடபக்கத்திலிருந்து எழும்பி வரணும், ஒரு தேசம் வரணும். எப்போ வரணும்? பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். இவங்க எங்கேருந்து வரணும்? எல்லா ஜனங்களிலிருந்தும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுக்கு விரோதமாக ஒரு நாடு எழும்பி வரணும். எங்கிருந்து வரணும்? வடக்கு பக்கத்துலேருந்து வரணும். அதுக்கு என்ன பேர் இருக்கும்? ரோஷ்னு ஒரு பேர் இருக்கும். எசேக்கியேல் 38 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது இன்னையிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இவ்வளவு இருக்கு, பைபிளில் தான் இருக்கு, இவ்வளவும் பைபிளில் தான் இருக்கு. இப்போ இவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கணும், அது அதை விட பயங்கரமான ஆச்சரியம். இவங்க கூட யார் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாடு யார் இருப்பா? 38:5 வாசிங்க. அவர்களோட கூட பெர்சியரும். பெர்சியானா யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஈரான். ஈரான் தான் பெர்சியா. இன்னைக்கு ரஷ்யாவுடைய நம்பர் 1 ஃப்ரெண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? ஈரான் தான் நம்பர் 1 ஃப்ரெண்ட். அவங்க தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான யுத்தத்தில், ஹமாஸ் யுத்தத்தில் நம்பர் 1ல நிற்கிறாங்க முன்னாடி. இப்போ ரஷ்யா உள்ளே நுழையணும் இதில். இப்போ ரஷ்யா புறப்பட்டுருச்சான்னு கேட்டிங்கன்னா, விளாடிமிர் புதின் நேற்று புறப்பட்டு நார்த் கொரியாவுக்கு போயிட்டார். இன்னைக்கு நார்த் கொரியாவில் தான் இருக்கிறார் அவர். போயிட்டு அவங்களோட கூட யுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். இப்போ அவர் அப்படியே ஒவ்வொரு நாடாக வருவார், வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு யுத்தத்தை ஒன்று ஆரம்பிப்பார். அந்த யுத்தம் ஆல்ரெடி இஸ்ரேல் சைடு ஆரம்பிச்சிருச்சு, ரஷ்யா உள்ளே வரணும், அவ்வளோதான். அதுவும் பைபிள் எப்படி சொல்லும் தெரியுமா? ரஷ்யா வராதான், கர்த்தர் இழுத்துட்டு வருவானா ரஷ்யாவை. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஆண்டவர் தான் இழுத்துட்டு வருவாராம் ரஷ்யாவை. இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா என்ன செய்வாராம்? இழுத்துட்டு வருவாராம். இப்போ இழுத்துட்டு வர காலம் வந்துருச்சு. ரஷ்யாவுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக அடிக்குது இஸ்ரேல், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவும் சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்கள் செய்யறது சரியில்லைன்னு சொல்லுது. ஒரு இடத்துல அவங்க ஈரானை கை வைப்பாங்க, அல்லது நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி டெம்பிள் மவுண்ட், அதுலேயும் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். இந்த யுத்தம் எந்த இடத்துல எதுக்காக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 38:8 வசனம் சொல்லுது, எதற்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய்? வாசிங்க 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு
வந்தவர்களின் தேசத்து கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், அதாவது 2000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். இப்ப இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்குது? இஸ்ரவேல் மலையில் இருக்கக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அல்-அக்ஸாக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது. மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய். 39:2 வாசிச்சோம், மலையில் உன்னை வர பண்ணி அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது, மலைகளில் உன்னை வர பண்ணி. சோ இப்போ பெர்ஃபெக்ட்டா அந்த யுத்தமானது, இந்த பட்டயமானது நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த முதலாவது வேதம் சொன்னது. இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். நான் முதல் நாள் சொன்ன மாதிரியே தான், அவங்க டெம்பிள் மவுண்ட்ல இருக்கிற மாஸ்கை கை வைப்பாங்க. கை வச்சாங்கன்னா அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். உலகளாவிய மிகப்பெரியதான மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனா இந்த யுத்தம் 2 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் இருக்கு. ஏன் இந்த யுத்தத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? எந்த யுத்தமும் இல்லாமல் இந்த யுத்தம், அவங்க திரும்பி வந்த பிறகு நடக்கிற யுத்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் தான் மிகப்பெரியதான முடிவுக்கு நேராக உலகத்தை கொண்டு போகும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு தான் உபத்திரவ காலத்தினுடைய ஸ்டார்டிங்காக இருக்கும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகை செய்யும். நேற்று நம்ம பார்த்தோம்ல, முதலாம் நாள் ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும், யூரோப்பியன் யூனியன், அதுக்கான வழிவகையாக இருக்கும். இந்த யுத்தம் தான் அடுத்த எக்கானமி, டிஜிட்டல், கையில் மணி இது பண்ண போறாங்க இல்லையா, வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவாங்கன்னு இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் மணிக்கு இதுதான் காரணமாக இருக்க போகுது. இந்த யுத்தம் தான் அடுத்து உங்களுடைய டிஜிட்டல் வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு கூட அவங்க ஒரு காரியத்தை பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி வேற ஒன்று நடக்க போகுது. அதை உணர்த்துறதுக்கு இன்னைக்கு மத்தியானம் உட்காந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் சில காரியங்களை. என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க பேசிட்டு இருக்கும்போது கொரோனா நேரத்தில் ஒன்று நடந்துச்சாம். எப்படி நடந்தாங்கன்னா, கொரோனாவில் இங்கே நடந்தது, இந்த நாட்டில் நடந்தது சொல்கிறாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களை ட்ராக் பண்ணாங்களாம். எப்படி ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஃபோனை வச்சு என்ன செய்வாங்களாம், ட்ராக் பண்ணாங்களா. அவங்க ஏதாவது வெளியே போனால் உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, எங்கே நடந்தானே, இங்கே அப்படி நடந்தானே, நீங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஃபோனை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ட்ராக் பண்ணாங்களா. என் மூளை கொஞ்சம் குறுக்கத்தனமாக யோசிச்சு நான் கேட்டேன், ஃபோனை வச்சுட்டு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். இல்லையா, ஃபோனை வச்சுட்டு போனால் ட்ராக் பண்ண முடியாதுன்னு. பட் அதுக்கும் அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால் கூட பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. இப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. இது எல்லாத்த விட பெஸ்ட்டாக உங்கள் ஃபோனை கையில் போட்டால் நீங்கள் போனாலே ட்ராக் பண்ணிடுவாங்க. உங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தானே எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா நீங்களும் ஃபோனும் என்னவாயிடுவீங்க, ஒன்றாயிடுவீங்க தானே. இப்போ அதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த பேண்டமிக்கில் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. எந்தெந்த காரியத்தை எப்படி எப்படி செய்யணுங்கிறத, எந்தெந்த நாடு எப்படி எப்படி பாதிக்கப்படுகிறது, எந்தெந்த இனத்தில் இந்த கிருமியை தாங்கக்கூடிய பலன் இருக்குது, யாருக்கு இல்லை, என்ன பாதிப்பு வருது, ஜனங்க எங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணலை, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க கொரோனாவை வச்சுட்டு. இது ஒரு மிகப்பெரியதான ரிகல்சர் ட்ராமா நடந்துச்சு. நாம் இதை சும்மா ஒரு கொள்ளை நோய் நினைச்சோம். இந்த 2-3 வருஷம், இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக 3.5 வருஷம், 2019 டிசம்பரில் ஆரம்பித்து 2023 மே மாதம் வரைக்கும். ஏன்னா யூஎன்ல அதை தான் எமர்ஜென்சி பீரியட்னு சொன்னாங்க கொரோனாவுக்கு. எக்ஸாக்ட்லி 3.5 years. இப்போ நம்மளை வச்சு அவங்க ஒன்று செஞ்சு பார்த்தாங்க. ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்து முடிச்சு இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க மெயின் ட்ராமா நடத்துறதுக்கு. இப்போ ரிகல்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்த பேண்டமிக் வரும்போது இனிமேட்டு உங்கள் ஃபோன் கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம அத்தனை பேருக்குமே சிப்பை கையில் போட்டுற போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது நம்ம எல்லாருக்குமே இந்த சிப்பை கொண்டு வந்து கண்காணிக்கக்கூடியதான மிக முக்கியமான காரியம் வரும்போது அதுக்கும் இந்த யுத்தம் தான் காரணமாக இருக்கும். இந்த யுத்தத்துக்கு பிறகு தான் நடக்க போகுது. நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏங்க இது நியூக்ளியர் காலம், இந்த காலத்தில் போயிட்டு இந்த யுத்தத்தை பற்றிலாம் பேசுகிறீங்க, அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி வேற, இன்னைக்கு உள்ளது வேற அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு உள்ள நியூக்ளியருக்கு உள்ளதான சைன் அடையாளத்தை குறித்து இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார். எசேக்கியேல் 38 சொல்லியிருப்பார். வாசிங்க, எசேக்கியேல் 39:11 வாசிங்க பார்ப்போம். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போகப்படும். ஏன் புதைக்கிறவங்க ஏன் மூக்க பொத்தி இருப்பாங்க? புதைக்கிற இடத்துல ஸ்மெல் வருமா? எரிக்கிற இடத்துல தான் ஸ்மெல் வரும். என்ன நீங்கள் இப்போ தான் அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? கொரோனாவில் புதைச்சவங்களாம் என்ன பண்ணாங்க, புதைக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மாஸ்க் தானே போட்டுருந்தாங்க. புதைக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
ஏன் மாஸ்க் போட்டாங்க? அதுல இருந்து என்ன வரும்? வைரஸ் பரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தானே சொன்னாங்க. புதைக்கிற ஸ்தானமாக கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வானா? மூக்க பொத்திக்கிட்டு தான் போவானா. அதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு. 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே. நல்லா கவனிங்க. ஒரு எலும்பை காணும் போது, டெட் பாடி அல்ல, ஒரு எலும்பை காணும் போது அதை புதைக்கிறவர்கள் ஆமோன் கோகினுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவார். மார்க் பண்ணி வச்சுட்டு போயிடுவானாமா. இது எப்போ நடக்கும் தெரியுமா? ஃபுகுஷிமால, ஜப்பான்ல இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று சுனாமியில் இதாச்சு, டேமேஜ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த புதைக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பாடியில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா? ஒரு மார்க் போட்டிருந்தாங்க. அப்போ அதனுடைய பிரதமராக இருந்தவர் சொன்னார், பாடியை எரிக்கக்கூடாது, எரிச்சா என்ன ஆகும்னா அவங்க உடம்புல இருக்கிற நியூக்ளியர் என்ன ஆகும்? அது காற்றுல கலந்துரும். அதனால அவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணணும்? புதைக்கணும். புதைக்கிறவங்க அத்தனை பேரையும் வீட்டில் கொடுத்து நீங்கள் போய் ஃபியூனரெல்லாம் நடத்த முடியாது. அவங்களே கொண்டு போய் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல புதைப்பாங்க. கொரோனாவுக்குமே என்ன பண்ணாங்க? மேக்சிமம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க தான் பாடியை வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க. 99.99 என்ன செய்யல? பாடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா தூரத்துலேருந்து ஒரு தடவை கடைசியாக என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அவங்க தான் புதைப்பாங்க. இதுவும் அதான் சொல்லுது. எசேக்கியேல் 39, 11, 15 அதைத்தான் சொல்லுது. ஒரு எலும்பை காணும் மட்டும் அதன் அண்டையில் என்ன செய்வாங்களாமா? ஒரு அடையாளத்தை போடுவார்கள். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதை தான் நீங்க யோசிக்கணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி பத்தி யோசிக்காதீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் எசேக்கியேலுக்கு இதை சொன்னார் ஆண்டவர்? அன்னைக்கு வெறும் வில்லு வச்சு நம்ம அம்பு வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம், ரதத்தில் ஏறி ராஜா சண்டைக்கு போற காலம். அந்த காலத்துல வசனம் சொல்லுது, ஒரு எலும்பா பார்த்தா கூட புதைக்கிற வரைக்கும் மார்க் போடுவாங்க, புதைக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு போவாங்க, மூக்கை பொத்தி கொண்டு போகும் வரும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ப்ராஃபஸி சொன்ன பைபிள் உலகத்தில் வேற யாருக்கிட்டுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அந்த தேவனும் நம்ம இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றோம். இவ்வளவு மகத்துவமான காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. நாம இதையெல்லாம் வாசிக்காமே விட்டுட்டோம். வாசிச்சா தானே தெரியும், தெரிஞ்சா தானே ஆயத்தமாக முடியும். வாசிக்கலன்னா தெரியாது, தெரியாட்டி ஆயத்தமாக மாட்டோம் இல்ல. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு பாருங்க. அடுத்த அர்மேகதான் வார்ல இதை விட மோசமான வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கொரோனால இப்ப கொரோனா நம்ம சொல்றோம், அந்த வைரஸ் சொல்றோம்ல, ஆக்சுவலா அது ஒரு வகையான வெப்பன், அது ஒரு வகையான பயாலஜிக்கல் ஆயுதம், அது வெப்பன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பூமியின் புல்லையும், இந்த வசனத்தை இப்ப கொரோனாவோட லிங்க் பண்ணி படிச்சு பாருங்க. இது நடக்க போற விஷயம், இன்னும் நடக்கல, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. இப்ப நடந்த கொரோனாவோட லிங்க் பண்ணி நீங்க பாருங்க. பூமியின் புல்லையும், பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. வசனம் தெளிவா சொல்லுது. இந்த வெப்பன் எப்படி இருக்கும்? இது ஒரு வகையான வெப்பன். இது எப்படி இருக்குமா? புல்லையும் பூண்டையும் எதையும் சேதப்படுத்தாது, மனுஷன் மட்டும் சாவானா. அதுல யார் சாவாங்கன்றதுக்கும் ஒரு கேட்டகரியை அடுத்து வச்சிருக்கிறாங்க. பாதுகாக்கப்பட்டவங்க சாக மாட்டாங்க, பாதுகாக்கப்படாதவங்க சாகப்பட போறாங்க, அப்படி இருக்கு அடுத்த கேட்டகரி அது. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, கொரோனால என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. எந்த புல் பூண்டு எதுவுமே என்ன செய்யல, சேதமே ஆகல, மனுஷன் மட்டும் செத்தான். இப்படி ஒரு வெப்பன் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. நாம இப்ப அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி வரும்? பர்டிகுலர் பர்சன், இப்போ நெத்தியிலையோ அந்த முத்திரையை பெற்றவர்கள் அப்படின்னு இருக்குது. இது வேற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படி யோசித்து பாருங்க. இப்போ ஒரு 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 இது வருது. இப்போ நீங்க மாஸ்க் போட்டுறவங்களுக்குலாம் கொரோனா வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அப்படிதானே? மாஸ்க் போட்டுறவங்களுக்கு கொரோனா மீறி வந்துச்சு, அது வேற விஷயம். இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒன்று, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, இது அல்ல, அங்க சொன்னது அது அல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக், அந்த கிருமி வந்துச்சுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யும்? அதை தடுத்துரும், அது உங்களுக்குள்ள வராது, இதை போட்டுங்கன்னு சொல்றாங்க. அதை போட்டவங்களுக்கு அப்ப இது என்ன செய்யாது? வராது, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்போ நீங்க வாசிச்ச வசனம் 2000 வருஷம், எசேக்கியேல் 2500 வருஷம். இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இதை ஏன் சொல்லி வச்சாரு? அதுவும் தெளிவா சொல்றாரு, கடைசி நாட்களில் இவைகள் சம்பவிக்குங்கிறார். சேர்த்து கொள்ளப்பட்டவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்திலே வருவார். அதே எசேக்கியேல் 38:16 வாசிங்க பார்ப்போம். 38:16. நீ தேசத்தை
கார் மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இப்ப ரெடியா இருக்கு. ரஷ்யா புறப்பட போகுது. ரஷ்யா, என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அவர் இன்னைக்கு நார்த் கொரியாவை போய் பார்க்குறாரு. ரஷ்யா அதிபரை நார்த் கொரியாக்காரங்க வந்து பார்க்கத்தான் நியாயம். ஏன்னா அது ஒரு சின்ன தீவு மாதிரி ஒரு இடம் நார்த் கொரியா. ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு, ஆனால் அதோடைய அதிபர் யாரை போய் பார்க்குறாரு? அந்த சின்ன நாட்டினுடைய தலைவரை போய் பார்க்குறாருன்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும்? இந்த வேலையை தான் ஈரானுடைய தலைவர் பார்த்தாரு. அவர் தான் ஹெலிகாப்டர் கிராஷில் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டார். இப்போ யார் புறப்பட்டுருக்கா? ஈரானுக்கு பதிலாக ரஷ்ய அதிபர் புறப்பட்டிருக்கிறார். நம்ம கண்களுக்கு முன்பாக வேதம் சொன்னபடி பட்டயம், 3ஆம் உலக யுத்தம் தயாராக இருக்குது.